ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினை அந்த வாங் வந்து கடத்திட்டு போயிருந்திருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிமாண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கான், நீ மட்டும் தனியாக காசு எடுத்துகிட்டு மேலே வர அப்படின்னு. ஸோ ஹீரோவோட அப்பாவை தான் சொல்லிகிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா, அங்கிள் நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டு. இவன் கடுப்பாயிட்டு இருக்கான், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சாக போறியே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா இல்லை நீ என்ன கொல்ல மாட்ட, ஏன் தெரியுமா, நீ அந்தளவுக்கு கெட்ட பர்சன் கிடையாது அப்படின்ட்டு. இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கான், இல்லை நான் கெட்ட பையன் தான், நீலாம் அதை சொல்லாத அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு பதிலாக ஹீரோ தான் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. கத்தி கீழே போட்டுடா, என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே கில்லர் பார்த்தீங்கன்னா வெறியாயிடுறான், டே நீ என்னடா பண்ணுற, உங்கள் அப்பாவை என்னடா வர சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமையாரு, நம்ம பேசி தீர்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். ஸோ ஒரு ஹேண்ட் கஃபை பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறான், இதை உன் கையில் லாக் பண்ணிவிட்டு அந்த பேக்கோடு நீங்கள் வா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் அந்த ஹேண்ட் கஃபை மாட்டிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கானா, சட்டுன்னு என்ன பண்ணுறான், அந்த பேக்கை தூக்கி அந்த வான் மேலே போட்டுட்ருக்கான். அவன் கடுப்பாயிடுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த கலவரத்தில் வேறு இந்த வாங் வந்துட்டு ஹீரோயினை வந்து கத்தியால் அப்படியே குத்த போக அவள் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டுருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஹோல்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான், நல்லா பிடிச்சிக்கோ, கையை விட்டுறாத அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே பார்க்குற ஹீரோயினோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கு பக்குன்னு இருக்குது, பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இந்த நேரம் இந்த வாங்கு வேறு ட்ரபிளை கொடுத்துட்ருக்கான், ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை குத்த வந்துட்டுருக்கான். ஹீரோயினுக்கா அல்ல டே பின்னாடி பாடுறா, கத்தி கத்தி அப்படின்ட்டு. கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு, இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்ட்டு. நல்ல வேலையாக அந்த இடத்துக்கு போலீஸ் பார்த்தீங்கன்னா வாங்கோட கையில் ஷூட் பண்ணிடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுக போலீஸ் எல்லாருமே ரவுண்டப் பண்ணிடுறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா மெதுவாக ஹீரோயினை மேலேயும் தூக்கிடுறான். அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருந்திருப்பா போல், ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா, ஒன்றும் இல்லை விடு விடு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கானுங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாங்க. அந்த அம்மா வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு. ஹீரோனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அம்மாடி உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுது. ஸோ ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒன்றும் அழுகாது அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி தான் பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோவோட அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு, இங்கே பார்த்தியா எனக்கு வர வர எனிமீஸ் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக வந்துட்டுருக்காங்க, ஸோ அதனால் நீ எப்போவுமே என் கூட இரு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு. அப்பா உங்களுக்கு சொன்னால் புரியாதா, எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் அதை தான் பார்க்க போகிறேன், உங்களுக்காக என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காலேஜுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி மார்க்கமாகவே ஹீரோயினை பார்க்குறாங்க. அது ஏன் என்ன அப்படின்றது தெரியல. இவளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அவகிட்ட நல்ல விதமாகவே பேசுகிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கா. அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ கூட. சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்காமா, ஒரு பிளேஸை வந்துட்டு இவள் பெயிண்ட் பண்ணுறதுக்காகவே ரெடி பண்ணணும், வீக்கெண்ட் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீ ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும், உனக்கு சொந்தமாக ஒரு இடத்த நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவன் ஒரு கேள்வி கேட்குறான், உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் சைனா ரிட்டன் வந்ததுக்கப்புறமா நீ எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேட்டில, நானும் அந்த பதிலுக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறான். ஸோ இவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்குது. இதை எங்கள் அம்மா எனக்காக விட்டுட்டு போனாங்க, இது எனக்கு ரொம்பவே ப்ரீஷியஸான ஒன்று, இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இவனும் அதை வாங்கி பார்த்துட்ருக்கா. நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணமே நீ மட்டும்தான் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுது. கிட்டத்தட்ட அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களாம் யோசிச்சு பார்க்குறா. ஃபஸ்ட் டைம் இவன் ஃபாரின் போனப்போ இவன் வந்துட்டு ஹக் பண்ண போயிருந்திருப்பா, அப்போ அவங்க அம்மா தடுத்தது. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா ஒரு செயின் கொடுத்தான்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக இருந்திருப்பாள். அப்போ ஹீரோ கூட அந்த கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுருந்துருப்பான். அப்போயுமே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இவ சொல்கிறா, எங்கள் அம்மாவுக்கு என்னன்னு தெரில, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தாவே பிடிக்க மாட்டுது, அது ஏன் அப்படின்றதும் எனக்கு தெரில, அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவை ஒத்துக்க வைக்கிறது என்னோடய பொறுப்பு, ஸோ நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் அவளோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பான்ல, அதையுமே எடுத்து காட்டுறான். எங்கே பார்த்தியா,
இவ்வளோ வருஷமா நீ இந்த இடத்துல தான் இருந்த, இந்த இடம் எப்போவுமே உனக்காக தான். அதே மாதிரி உன்னோட இடம் வேறு யாருக்கும் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அந்த செயினையும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறா. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுது. ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே வீட்டில் ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்க. அப்போது இவங்க வீட்டில் ஒரு மெய்டு இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பாவுக்காக சில மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து இந்த அம்மா சொல்லுது, நானே அவருக்கு போய் இந்த மெடிசனை கொடுக்குறேனே அப்படின்ட்டு. இல்லைம்மா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அட, நான் அவரோட டாக்டர் தானே, ஸோ இது என்னோட டியூட்டியும் கூட. சில விஷயங்கள் நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மெய்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சுட்ருக்கு. இதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, ஒழுங்காக டேப்லெட் போடுங்க, அண்ட் செக்கப் வந்துட்டு ரெகுலராக பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. என்னோட டாக்டர் நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் இதுக்காக இதெல்லாம் பண்ணணும், நீங்களே பார்த்துப்பீங்கள்ல அப்படின்ட்டு. அது அது வந்து நம்ம பிரிஞ்சுக்கரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு ஷாக் ஆயிடுது. நமக்குமே பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னம்மா சொல்கிற, பிரிஞ்சுக்கிறேன்னா புரியலையே அப்படின்ட்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ்வளோ வருஷங்களாக நான் உங்கள் கூட இருக்கேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினச்சது எல்லாமே என் பொண்ணு உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஆளாக இருக்கணும், நீங்கள் அவளுக்கு அப்பாவாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் இது நடக்கவே இல்லையே அப்படின்ட்டு. நீ இன்னுமா இதை ஞாபகம் வச்சுட்ருக்க, மறக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எது, நான் மறக்கணுமா, நான் எதுக்காக மறக்கணும் அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் கண்டிப்பாக அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. எப்போ பண்ணி கொடுப்பீங்க, எவ்வளோ வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்ததுக்கு காரணமே என் பொண்ணு சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இப்போலாம் ரீசெண்டாக நடக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தா அவளுக்கு சேஃபே கிடையாது. ஸோ அதனால் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, அப்போ நீ இந்த வருஷங்களாக நீ என்னை லவ்வே பண்ணலையா அப்படின்னு இந்தம்மா டென்ஷன் ஆயிடுது. எது லவ்வா, இதுக்கு பேர் லவ்வா? எவ்வளோ நாள் நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் நீங்கள் எல்லா டைமே ரிஜெக்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கூட இருக்கிறது எவ்வளோ பெயினாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த காசு, பவர் இது மட்டும்தான். இதுக்காக மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோடய லைஃப்பையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்கங்க. இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட இருக்க விரும்பவே இல்லை. ஸோ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் அவட்ட என்ன சொல்ல போகிற, அவள் இங்கேருந்து வரத்துக்கு ஒத்துப்பாள அப்படின்ட்டு. நான் நீங்கள் யார் அப்படின்றத சொல்லுவேன். அப்போ அவள் இங்கேருந்து வருவாள், நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் அவள் வருவாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் போல். ஸோ அந்த அம்மா கத்திட்டு அங்கேருந்து போக இவர் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை விடமாட்டுறாரு. ஸோ அந்த அம்மா கையெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் பெயின் வந்துடுது. ஸோ இதை அந்த அம்மா பார்க்கவே இல்லை. இவர் தடுமாறி அந்த மாத்திரை எல்லாத்தையுமே போட்டுட்ருக்காரு. ஸோ இந்த அம்மா வெளியே நின்று தான் அழுதுட்டுருக்கு. இல்லை, நம்ம இங்கேருந்து போயே ஆகணும் அப்படின்ட்டு விறுவிறுன்னு இறங்கி வந்துட்டுருக்கா. இந்த மெய்டு பார்த்துட்றாங்க. அம்மா என்னாச்சு, ஏன் இப்படி வரீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவருக்கு மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டேன், இப்போ நான் என் பொண்ணை தேடி போகிறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆரை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கு. ஹீரோயினுக்கும் அட் அ டைமில் கால் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லை. ஏன்னா ஹீரோ கூட இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கா. 2 பேரும் ஒரு ஸ்டேடியமுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாறி மாறி அன்பு மலையை பொழிஞ்சிட்ருக்கானுங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், இந்த உலகமே மாறினாலும் சரி, நான் உன் மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு காதல் எப்போவுமே மாறாது அப்படின்ட்டு. அப்படியா, உண்மையா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்டுட்ருக்கா. ஸோ ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் கிஸ் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்துடுது. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட டெட் பாடியை தான் போட்டிருக்கானுங்க. அந்த ஆள் இறந்தே போயிட்டார் போல். ஸோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு. எது, ஹார்ட் அட்டாக்கா, என்ன சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயினை பிடிச்சி கேட்டுட்ருக்கான். உங்கள் அம்மா தானே டாக்டர், ஏன் உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. எனக்கே இந்த விஷயங்கள் தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. ஸோ அந்த டாக்டரும் சொல்கிறாங்க, இவர் இந்த மாதிரி விஷயங்களை எங்ககிட்டையுமே மறைச்சிருக்காரு, யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டுருக்கான். அப்பா ப்ளீஸ் எந்திரிங்க, என்னை திட்டுங்க அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறா, ஃபோனே போக மாட்டுது. ஸோ அந்த மெய்ட்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, என்னாச்சு, எங்கள் அம்மா எங்கே போனாங்க, ஏன் ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு.
அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே சொல்லிகிட்ருக்கு. உங்கள் அம்மா தான் ஹீரோவோட அப்பாவுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு நான் உன்னை தேடி போகிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து போயிட்டுருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹீரோட காதில் கேட்டுருது. என்ன சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. எப்போவுமே நான் தான் உங்கள் அப்பாவுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு போவேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களே வாலண்டியராக வந்து கேட்டாங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏதோ சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக வெளியே வந்துட்டு இருந்தாங்க. நான் ஹீரோயினை தேடி போகிறேன்னு அழுதுகிட்டே தான் போனாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால தான் நான் மேலே போய் பார்த்தேன். அவங்க அப்பா இந்த மாதிரி விழுந்து கிடந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்பவே கடுப்பாயிட்டிருக்கு. அந்த சமயம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி கேட்குறா. என்ன சொன்னாங்கன்னு தெரில, ஷாக் ஆகி பின்னாடி போயிட்டுருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான் என்னாச்சு அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை தேடி தான் ஓடி வந்துட்டுருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சே இல்லாமல் கிடந்துட்டுருக்கா. இவ போய் கேட்குறா டாக்டர்கிட்ட, டாக்டர் என்னாச்சு, எங்கள் அம்மா எப்போ தான் கண் முழிப்பாங்க அப்படின்னு. இங்கே பாருமா உங்கள் அம்மா வந்து கோமாக்கு போயிட்டாங்க, எப்போ கண் முழிப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க வராங்க. நீங்கள் தானே ஹீரோயின், உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். அந்த போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க, இதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காருக்குள்ளே உங்களோடதும் அப்புறம் அந்த அம்மாவோட பாஸ்போர்ட் இருந்தது, அப்புறம் திங்ஸு லக்கேஜ் எல்லாமே இருந்தது. எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. என்னது ஏர்போர்ட்டுக்கா, என்ன நடக்குது, சரி அதெல்லாம் ஃபஸ்ட்டு விடு, நம்ம வீட்டில் போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னா அவள் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டுருக்கா. அங்கே டாக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க கோமாவில் இருக்காங்க, இவங்க கண் முழிச்சதுக்கப்புறமா நான் வந்து உன்னை கூப்பிட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். 2 பேருமே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட அப்பா ரூமில் தான் நிற்கிறாங்க. இவன் வந்து கேட்குறா, என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ இங்கே கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு. எங்கள் அப்பா இறந்து போனதுக்கு காரணம் உங்கள் அம்மாவோன்னு எனக்கு தோணுது, உங்கள் அம்மா தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இவன் ஷாக் ஆகிடுறா. நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன யோசிக்கிற அப்படின்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்புறம் அந்த டேப்லெட் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இங்கே பாரு, எங்கள் அம்மா வந்துட்டு டேப்லெட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பாவோட டாக்டர், ஏன் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் அப்பா செத்து போனதில் எனக்கு ஒருத்தவங்க மேலே டவுட் இருக்குது அப்படின்ட்டு. இவன் வந்து கேட்டுட்ருக்கா, யார் மேலே உனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸை கொடுக்குறான். அது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அம்மா இருக்காங்களா அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை நீ தப்பாக நினச்சிட்ருக்க அப்படின்னு. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்கானுங்க. 2 போலீஸ் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க, உங்கள் அம்மா கடந்த நாட்களாக என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இவனும் சொல்லிட்டு இருக்கா, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் சில மீட்டிங்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அங்கிளுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. சரி, உங்கள் அம்மா வந்துட்டு இந்த கண்ட்ரிலேருந்து போகிறது இல்லை வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகி போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்லை, என்கிட்ட பேசினதில்லை அப்படின்ட்டு. ஓகே, அப்போ உங்கள் அம்மாவுக்கும் ஹீரோவோட அப்பாவுக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தான், மேபி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் அப்படின்ட்டு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இவங்க குழப்பமாக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, நான் இப்போ தான் ஃபாரின்லேருந்தே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றதே எனக்கு புரியுது, நான் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு வரேன், நீங்கள் டச்சிலே இருங்க அப்படின்னு அங்கேருந்து போலீஸ் எல்லாம் போயிடுறாங்க. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இவன் நம்ம அம்மாவை சந்தேகப்படுறானே அப்படின்ட்டு. ஸோ கிட்ட வந்து அவனோட கை மேலே கை வச்சு சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாரு, உனக்கு எங்கள் அம்மா மேலே டவுட்டாக இருக்கா, எங்கள் அம்மா உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா கையை டப்புன்னு எடுத்துகிட்டு இருக்கான். எனக்கு இப்போ யாரை நம்புறது வைக்கிறதுனே தெரில, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா கண்லேருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. ஹீரோ அந்த ஸ்டேடியத்தில் வச்சு சொல்லியிருந்திருப்பான்ல, இந்த உலகமே சேஞ்ச் ஆனாலும் நான் உன் மேலே வச்சுருக்கிற அந்த காதல் அன்பு எப்போவுமே மாறாது அப்படின்ட்டு. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இப்போ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே மாறிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.